தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்தா எந்த அளவுக்கு கிறுக்கு பசங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க நினச்சிட்டு இருக்கிறாங்கங்கிறதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ரெண்டு விஷயந்தான். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோர்ட்டு நடந்துகிட்ருக்கு. அதாவது வன்கொடுமை நீதிமன்ற தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வன்கொடுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை வந்துட்டு அந்த கோர்ட்டில் வந்து தீர்ப்பு பண்ணிக்குவாங்க, தீர்ப்பாயம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு கோர்ட்டு. ஸோ அந்த கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த கேஸில் பாலமுருகன் அவரோட ஒய்ஃப் 2 பேர்த்துக்கும் பிரச்சனை. ஸோ நீதிமன்றம் வந்துட்டு 2 பேர்த்தையும் பிரித்து வைக்கிறாங்கன்னா டிவோர்ஸ் கொடுக்கல. பட் ஆனால் ஒரு பொருளாதார உதவின்னு ஒன்று மனைவி கேட்பாங்க, அதுக்கு வேண்டி பாலமுருகனை கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. பாலமுருகனும் எதிர்ப்பு எதுவும் பெருசாக தெரிவிக்க முடியாமல் போயிடுறாரு. ஆனால் பாலமுருகனோட வீடு அந்த கோர்ட்டுக்கு பக்கத்தில், நீதிமன்றத்துக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் அவர் வீட்டிலேருந்து அருவாளை தூக்கிட்டு 2 அடி அருவாளை தூக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறாரு. யாருக்கும் தெரியாமல், கோர்ட் வெளியில் வரல, கோர்ட்டுக்கு பின்னாடி வெளியிலனா அவர் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் பின்னாடி வெளியில் வந்து கோர்ட்டுக்கு பக்கத்தில் வந்து நின்றுறாரு. அப்புறம் அந்த வழக்கறிஞர்கள் மட்டும் வர்றதுக்குன்னு ஒரு வழி இருக்கும். ஸோ அந்த வழிக்குள்ளேயே உள்ளார பூந்து கோர்ட்டுக்கு ஜட்ஜி கிட்டக்கு வந்து நின்றுறாரு. நின்றுட்டு என்ன பண்ணுறாருன்னா அருவாளை தூக்கி வீசுறாரு. வீசிட்டு சத்தம் போடுறாரு. ஆக்சுவலாக நீதிபதி மேலே தான் தூக்கி வீசுறாரு, நீதிபதி மேலே படலை. என்ன சொல்கிறாருன்னா, என்ற ஊர்லேயே கோர்ட்டு நடத்திட்டு எனக்கு எதிராகவே நீ தீர்ப்பு தெரிவிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசுறாரு. அப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போட்டுட்டு இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது என்னென்னா சுத்தமாக ஒரு பயம்னுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. கோர்ட்டுனுங்கிற பயம் இல்லை, போலீஸுங்கிறது பயம் இல்லை, எதுக்குமே பயம் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு தமிழ்நாட்டுடைய நிலைமை. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவினாசியில் நடந்தது. திருப்பூர் அவினாசியில் இருக்கிற ஒரு அங்கேயும் கோர்ட்டுக்கு பக்கத்தில் தான், அங்கே தான் பக்கத்தில் தாலுக்கா ஆஃபீஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ அங்கே என்னென்னா ஒரு பாம் மாதிரி ஒன்று வெடிச்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ வெடித்து பக்கத்தில் இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிற, அதாவது ஒரு கோர்ட் அந்த காம்பவுண்ட் சுவர் இருக்குல்ல, காம்பவுண்ட் சுவரை ஒட்டி தான் வெடிச்சிருக்கு. வெளியில் காம்பவுண்ட் சுவருக்கு வெளியில் தான் வெடிச்சிருக்கு, ரோட்டு மேலே. ஸோ காம்பவுண்ட் சுவர் லைட்டாக சேதமாயிருச்சு. ஆப்போசிட்டில் இருந்த காம்ப்ளெக்ஸில் இது விண்டோஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா? யாருமே ஆச்சரியப்படாத ஒரு காரணம். பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்களை எல்லாம் கொண்டு வந்து எரிப்பாங்க. எரிக்கிறப்போ பாட்டில் வெடித்து இந்த மாதிரி சவுண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பாட்டில் வெடித்தா சவுண்டு வரும் தான், ஆனால் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற காம்ப்ளெக்ஸோட கண்ணாடி விண்டோஸ் எல்லாம் உடையிற அளவுக்கு சவுண்டு வருமானுங்கிறது தான் தெரியல. ஸோ இது எப்படி இருக்குன்னா, நம்மளெல்லாம் பார்த்தா எந்த அளவுக்கு கிறுக்கு பசங்கன்னு இந்த போலீஸ்காரங்க நினச்சிருக்கிறாங்கன்னுங்கிறது உண்மையிலுமே ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலுமே பறிமுதல் செய்த அந்த மது பாட்டில்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, புல்டோசரை விட்டு நொறுக்குவாங்க. நொறுக்கிட்டு தான் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. எரிக்கிறது வந்துட்டு ப்ராப்பரான டிஸ்போசல் மெத்தடே கிடையாது. ஆனால் நம்பி தான் ஆகணும், போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க, அரசு அதிகாரிகள் சொல்லிட்டாங்க.